வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையில ஒரு வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை குடிக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து நீ வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். சொல்லப்பட்டிருக்கிற அறிவிப்புகள், சொல்லப்பட்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்க பதில் தந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, செபிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம், அதனுடைய 21வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க எடுத்து சொன்னால் 66 புத்தகத்தினுடைய சுருக்கம் தான் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம். 66 அதிகாரங்கள் உண்டு. அந்த 66 அதிகாரங்களிலே ஆண்டவர் 66 புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் அதில் அடக்கம். அது இல்லையா? அவர் வருகிற அவர் பிறப்பின் காரியத்திலிருந்து அவர் மரித்து புதிய ராஜ்யத்துக்குள்ளாய் போகிற காரியம் வரைக்கும் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே 44ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபே, யாக்கோபுக்கு பேர் மாற்றப்படுகிறது என்னவென்று சொன்னால் இஸ்ரவேல் என்று சொல்லி, இஸ்ரவேலே, இவைகளை நினை. எவைகளை நினைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்து உன்னை எப்படி நான் பாதுகாத்து நடத்தினோ, ஆபிரகாமை அழைத்த போது, நோவாவை அழைத்த போது எப்படி தம்முடைய ஜனங்களை நான் உன்னை நடத்தினோனோ என்று சொல்லி அவைகளை நினை, நீ என் தாசன் என்று சொல்லி. நீ வேற யாரும் இல்ல, என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்று நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. மனிதர்கள் மறந்து போகலாம், உங்களை நம்பினவர், நீங்க நம்பி இருக்கிறவர் உங்களை மறந்து போகலாம், உறவினர்கள் நான் மறந்து போகலாம். நான் மனுஷனை நம்பினேன், நான் நம்பி இருந்தேன் என்று சொல்லி அவங்க உங்களை மறக்கலாம். ஆனால் உங்களை மறக்காத ஒருவர் உண்டு என்று சொன்னால் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். அவர் நம்மை மறக்கிறதற்கு அவர் கல்லும் மண்ணும் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் நீ மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை, நம்மை கரம் கொண்டு பாதுகாத்து நடத்துகிறவர். நம்ம மறந்து போயிருக்கிற ஆண்டவரை எத்தனையோ நேரங்களில, எத்தனையோ காரியங்களில ஆண்டவரை மறந்து போயிருக்கிறோம். அப்படித்தானே? அல்லேலூயா. நமக்கு ஒரு வேலை வரும், அந்த வேலையில ஆண்டவரை மறந்துருப்போம். காலையில் எந்திரிச்சு வேகமா போகணும் என்று சொல்லி அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போகணுமே தவிர ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து கடந்து போவதற்கு இல்லை, மறந்துருக்கும். மறக்கிறது ஒரு மனிதனுடைய சுபாவம் தான். ஆனால் தேவனை அனுதினம் அல்ல, ஏதோ ஒரு நேரம், ஒரு செகண்ட் அப்படி மறக்கிறது இல்லை. அதே புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இருக்கிறதுனாலே உன்னை சேர்த்து. ஆண்டவர் இமை மூடி திறக்கிற செகண்ட்ல நம் மரணத்தின் பாதையில கொண்டு போய் நிறுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவரை நம்மை மறப்பார் என்று சொன்னால் நமக்கு ஜீவனோடு இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய். அவர் ஒருபோதும் நம்மை மறக்கிறவர் அல்ல. சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தில் 18வது வசனம் சொல்லப்படுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் மறப்பதில்லை. திக்கற்ற பிள்ளைகளின் விதவைகளை கர்த்தர் விசாரிக்கிறவர், மறப்பதில்லை.
நாம் என்ன செய்கிறோமோ அதை ஆண்டவர் ஞாபகத்துல வைத்து நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர். அவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. நம்ம மறந்து போகலாம், நம்ம செய்கிற தவறு மறந்து போகலாம், நம்ம செய்கிற பாவம் மறந்து போகலாம். அது இல்ல, ஆண்டவர் ஞாபக புஸ்தகம் ஒன்று வைத்திருக்கிறார். அதிலே ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிறார். நாம் செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற காரியங்களையும் அவர் அறிந்து எழுதி கொண்டிருக்கிறார். இங்க ரெண்டு காரியம். அவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் மறப்பதில்லை. இரண்டாவது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் மறப்பதில்லை. இரண்டு காரியங்களை மத்தியிலே சுட்டி காட்டி நான் தேவ செய்தி முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஜெபத்தோடு ஆண்டவரே நான் இனி ஒருபோதும் மறக்க மாட்டேங்கிற விசுவாசத்தோடு வேத வசனங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை நம்பினவர்களை ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் என்று சொல்லி. அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அங்கே தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஏன் தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு இவன் தான் நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. ஏன் இந்த வார்த்தை தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னால், வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது தன் குடும்பம் அவனை வெறுத்தது. அவன் குடும்பம் அவனை வெறுத்து அவனை ஒதுக்கி அவரை எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில வனாந்தரத்தில் இருந்த போது தாவீது வனாந்தரத்துல யாரை நம்பி இருந்தா தெரியுமா? ஆண்டவரை நம்பியிருந்தான். அவன் கையில் இருந்த சுரம் பண்றதுனால ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆண்டவர் அந்த காரியத்தை மறக்கல. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தாவீதை மறக்கவில்லை என்று சொன்னால், சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் அவனுடைய ராஜ்யம், ராஜா என்கிற ஸ்தானம் வேறொருவருக்கு கொடுக்க வேண்டும். சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவருடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் வேறொருவருக்கு கொடுக்கணும். வேறொருவனுக்கு கொடுக்கும் போது ஆண்டவருக்கு ஞாபகத்துல வந்தது யார் தெரியுமா? தாவீது. அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி பாடி ஆராதித்துக் கொண்டிருந்த தாவீது ஆண்டவர் மறக்கல. ஆண்டவர் சொல்றாரு சாமுவேலை பார்த்து, நீ எழுந்து பெத்லெகேமுக்கு போ. பெத்லெகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. நீ பெத்லெகேமுக்கு போ. பெத்லெகேமுக்கு நீ போகும்போது அங்க ஈசாயை பந்திக்கு அலை என்று சொல்லி வாசிக்கலாம். அதற்கு 3வது வசனம் 4வது வசனம், ஈசாய் பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொன்னார். இப்படி நான் உனக்கு சொல்லுகிறவன், நீ நினைக்கிறவன் இல்ல, நீ யோசிக்கிறவன். ஆண்டு முன்னாடியே சொல்லிட்டார். சாமுவேலுக்கு எப்படி சொன்ன ஆள் நல்ல பலசாலியா இருக்கும், நல்ல திடகாத்திரமா இருக்கும். அதனால சாமுவேலுக்கு ஆண்டு முன்னாடியே சொன்னாரு, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்றார். அதே போலதான் 4வது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரில் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்று சொன்னார். சாமுவேல் தீர்க்கதரிசி போனாலே அங்க தேசத்துல ஒரு தத்தளிப்பு தான். ஏன்னா முதல் தீர்க்கதரிசி, தேவனோடு பேசின முதல் தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் சாமுவேல் தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. சிறு வயதிலே ஆண்டவர் சாமுவேலை அழைத்து அபிஷேகம் செய்து தீர்க்கதரிசியாக தேசங்கள் எங்கும் அறிவிக்கப்பட்ட சாமுவேல் போகும்போது மூப்பர்கள் தத்தளிப்போடு ஓடி வராங்க. சாமுவேலே, நீங்க வர்றதுக்கு சமாதானம் தானா அப்படின்னு சொல்லி, சமாதானம் தான், நான் பலியிட வந்தேன்னு சொல்லி சொல்றேன். பலி செலுத்தும் போது அவன் சொல்லுகிற காரியம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க ஈசாய் குடும்பத்தை மொத்தம் அழைத்தா ஏதோ முக்கியமா இருக்குது என்று சொல்லி ஜனங்கள் அறிவாங்க சொல்லி
வந்த மூப்பர்களையும் பரிசுத்தம் உங்களையும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அங்க வந்த ஜனங்களையும் அழைத்துக் கொண்டு அதற்கு அப்பால சொல்றாரு, மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களையும் பலி விருந்துக்கு அழைத்தான். அல்லேலூயா. சாம்பேலு செய்யற காரியத்தை ஆண்டவர் தெளிவா சாம்பல் சொல்லியிருக்கார். நீ போனா ஜனங்கள் வருவாங்க, அவங்களையும் பலி விருந்துக்கு அழைத்துக்கோ, ஈசாயும் அழைத்துக்கோ. அழைத்ததுக்கு அப்புறம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 10வது வசனம் வரைக்கும் ஈசாயுடைய பிள்ளைகள் எல்லாரும் கடந்து போறாங்க. வாசிக்கலாம் 6வது வசனம். சாம்பல் நினைக்கிறார், எலியாவுக்கு வரா, முதல் பையன் வரா. வந்தபோது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாகும் என்று சொல்லி நினைத்த போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் அபிஷேகம் பண்ணாத. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. நீ பார்க்கிற பிரகாரமாக சாமுவேலே, நீ பார்க்கிற விதமாக நான் பார்ப்பதல்ல, நான் உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவருடைய அந்த குணாதிசயம். நாம் என்னதான் தவறு செய்து பாவம் செய்து மன்னிப்பு கேட்டாலும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், நம்ம இருதயத்தை பார்க்கிறவர். அதான் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொல்லி ஈசாய் தனக்கு இருக்கிற எல்லா குமாரன் அனுப்புறார். ஒருத்தனையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, என்ன நடக்குறான் சொல்றாரு. சாமுவேல் ஈசாய் தன் குமார் எல்லாரும் சாமுவேல் முன்பாக அனுப்பினார். ஆண்டவர் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் அவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சாமுவேல் அறிந்த போது ஈசாயை கூப்பிடுறான், உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று சொல்லி. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று சொல்லி அவன் கேட்ட போது, இல்ல எல்லாரும் ஒருத்தர் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் மறக்காமல் நினைவு கூர்ந்து அப்ப சொல்றான். 12வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். இங்க ஈசாயின் இடத்துல கேட்கிறான், ஒருத்தர் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கிறான். வனாந்தரத்து எத்தனை கிலோமீட்டர் தெரியாது, ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறான். சாமுவேல் சொல்லிட்ட ஒரே வார்த்தை, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இந்த வார்த்தை கேட்ட உடனே ஈசாய்க்கு என்ன செய்யறது தெரியல. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, நம்ம அவனை மறந்துட்டோமே, இப்படி ஒரு பையன் இருக்கிறான்னு சொல்லியே நமக்கு தெரியாதே, எப்படி சாமுவேல் கேட்கிறான் என்று சொல்லி கேட்டபோது அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்லி உட்காண்டார். தாவீது வர வரைக்கும் இருந்தான். தாவீது எப்படி இருந்தாரா? எப்படி நல்லவர். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய். அல்லேலூயா. அவனுடைய இருதயத்துல கபடு இல்லை. அவன் சரீரத்துல ஒரு யுத்தத்துக்கு போகிற ராஜாங்கிற அந்த ராஜா ஸ்தானத்துக்குங்கிற ஒரு காரியம் தாவீதுக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, எழுந்து அபிஷேகம் பண்ணு இவனை அப்படின்னு சொல்ற. இல்லையா? எங்க வனாந்தரத்தில் இருக்கிறவனை கர்த்தர் அழைத்து, மறக்காமல் அழைத்து அவனை எங்க கொண்டு வராரா? ராஜா ஸ்தானத்துல கொண்டு வந்து. இல்லையா? தன் குடும்பம் மறந்து போன ஒருவனை தேவன் மறக்காமல் அழைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணான். அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் ராஜாங்கிற அந்த மேன்மை பெருமையெல்லாம் பாராட்டல. என்ன நடந்ததுன்னா 19வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பும் என்று சொல்ல சொன்னான். எங்க இருக்கிறான்? அபிஷேகம் பண்ணனதுக்கு அப்புறம் ஆட்டு மந்தையில தான் இருக்கிறான். எங்க? வனாந்தரத்துல. ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் ராஜா, இவன் மேல என்னோட அபிஷேகம் இருக்குது, இவன் ஆட்டு மந்தைக்கு இல்ல, இவன் பின்னாடி ஒரு கூட்டம் உருவாக வேண்டும் என்று சொல்லி, இவனுக்கு ஒரு சந்ததி, இவனுக்கு ஒரு ராஜ்யம் உருவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை மறக்காமல் மீண்டும் அழைத்து அங்கே யுத்தத்துக்கு போகும்படியாக நிற்க தேவன் தாவீதை பழகுகிறார். அல்லேலூயா. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நின்ற போது போறான், தைரியமா போறான்.
ஏன்னா ஆண்டவருக்கு அவங்க கூட இருக்கிற மரங்கள் இல்ல, ஆண்டவர் கூட இருக்காரு. போறான், கவன் எடுத்து ஒரு கல் எடுத்து அடிக்கிறான், நெத்தியில பட்டு உடனே கோலியாத் முகங்கப்புற விழுந்தான். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, தாவீது கொண்டது 16,000 என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. நாம் ஆண்டவரை நம்பி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் கைவிடுகிறவரும் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல உண்டு? நம்ம உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறோமா, இல்ல உறவினர்கள் மேல, நண்பர்கள் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இல்ல, நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். நீங்க மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய இருதயத்தில் நீங்க மறக்கப்படுவதில்லை என்று சொன்னால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது வனாந்தரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் அவரை மறக்காமல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அல்லேலூயா. இரண்டாவது, தம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் மறப்பதில்லை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மறக்கவே இல்லை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24. சரி இங்க இரண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மறக்கவில்லை. இங்க அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து கூப்பிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். மறக்காமல் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். எப்படி என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், நான் நிச்சயம் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தேவன் கொடுத்த தேசத்துக்கு போவீங்க என்று சொல்லி யோசேப்பு அங்க எப்படி தேவன் சந்திக்கிற வித சந்திப்பார் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை அங்க கொடுக்கிறார். தேவன் உங்களை நிச்சயமா சந்திப்பார். யோசேப்பு மரித்த பின்பு யோசேப்பை அறியாத ராஜா எகிப்துக்கு வருகிறான், இஸ்ரவேலை துன்பப்படுத்துகிறான், ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்கிறான். கொலை செய்த போது மோசே மட்டும் அங்க தப்பிக்கிறான். மோசே செய்த தவறு ராஜாவுக்கு தெரிய வர அவரை கொலை செய்ய நினைத்தான். ஆனா மோசே தப்பி ஓடினான். தப்பியோடு எங்க பண்றான்? வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். முதலாவது நம்பினவர்கள் ஆண்ட மறப்பதில்லை, தாவீது ஆண்டவர் மறக்கல. இரண்டாவது வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து வருகிறான். மோசே கொண்டுதான் தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பாதுகாத்து நடத்தினார். ஆனால் மோசே செய்த தவறு நிமித்தமாக அந்த இடத்திலிருந்து எகிப்திலிருந்து ஓடி போய் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே ஆண்டவர் மீண்டும் அழைக்கிறார், மறக்காமல் நினைவு கூறுகிறார். எப்படி என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 1 to 5 வசனங்கள் வாசிக்கும் போது, மோசே மீதியான் தேசத்து ஆசாராக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாக ஓரேப் மட்டும் வந்தான். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார் மோசே. தேவ பர்வதமாக ஓரேப் மட்டும் கடந்து வராரு. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்சடி நடுவில் மோசேக்கு தரிசனமான. மோசேக்கு தரிசனமான போது, நான் உன்னை எகிப்தின் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருவதற்கு, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருவதற்கு உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அநேக அற்புதங்களை மோசேயுடைய கைகளினாலே செய்து, மோசேயுடைய கைகளினாலே கரங்களினாலே செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வருவதற்கு மோசேயை ஆண்டவர் அனுப்புகிறார். மோசே அனுப்பும் போது நல்லா போறாரு, திரும்பி வராரு, சொல்றாரு, ஆண்டவரே நான் திக்குவாய் மந்தனாவு, நான் பேச மாட்டேன், எனக்கு பேச தெரியாது, நான் பேசுறேன்னு சொல்லி எத்தனையோ தடை பண்றாரு. ஆனால் ஆண்டவர் மோசேயை மறக்கவில்லை. ஏன் சிறு வயதுல மோசே ஆண்டவர் பாதுகாத்தார் சொன்னால், எகிப்தின் அங்க இருக்கிற அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன போது, அந்த கொலைக்கு அந்த பாதகத்துக்கு
மோசேயை ஆண்டவர் ஏன் பாதுகாத்தார் என்று சொன்னால், நம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் அழைத்தார். மோசே தேவ ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்ட ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை மறக்காமல் நினைவு கூர்ந்து மோசேயை அழைக்கிறார். மோசேயை அழைத்த போது மோசே, ஆண்டவரே நான் போக மாட்டேன், எனக்கு திக்குவாயி மந்தனாவும் நான் பேச மாட்டேன் என்று சொன்ன போதும் கூட ஆண்டவர் மோசேயை விடல. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை மறக்காமல் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்த காரியத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார். 10 விதமான வாதைகளாலே எகிப்தின் ஜனங்கள் எல்லாரும் அலறாங்க. கடைசி தலைப்பிள்ளை சங்காரத்தில் இருக்கும்போது பார்வோன் கூப்பிட்டு சொல்றான், ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி 13ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். யாத்ராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு, இல்லையா, ஜனங்களை போக விட்டுட்டான். போக விட்டதுக்கு அப்புறமும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. சொல்றார், இன்று கண்ட எகிப்தினை இனி பார்க்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், இந்த காலை வேளையில இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற, உனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற எந்த பார்வோரின் சேனை எழும்பி வந்தாலும் இன்று காண்கிற எகிப்தனை இனி நீ ஒருபோதும் பார்க்க மாட்டாய். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 13வது வசனம், இன்றைக்கு காண்கிற எகிப்தினை இனி நீ காண மாட்டாய். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்ம நம்பிக்கை யார் மேல? நான் மறக்காமல் என் தேவன் என்னை பாதுகாத்து நடத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவன் என்னை மறக்காமல் இம்மட்டு நடத்திருக்கிறார் என்று சொன்னால், என் நம்பிக்கை நான் யார் மேல வைத்திருக்கிறேன்? உலகத்தின் மேல வைத்திருக்கிறான், அல்லது உலகத்தின் ஆசையின் மேல வைத்திருக்கிறான், கர்த்தர் மேல வைத்திருக்கிறான்? நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நம்பினவர்களை ஆண்டவர் மறப்பதில்லை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களையும் ஆண்டவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. 12 சீசர்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 12 சீசர்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது ஒருவன் மாத்திரம் காட்டி கொடுத்தான், யூதாஸ் காரியர். ஆனா மனம் திரும்பி இருந்தார் என்று சொன்னார், யூதாசை போல ஊழியம் செய்ய ஒருவராக முடியாது. அல்லேலூயா. ஆனால் மனம் திரும்பவில்லை, மனம் கசந்து அவன் ஆண்டு கொண்டு செத்தான். அதுக்கப்புறம் 12 பேரை ஆண்டவர் மறக்கவே இல்லை. பின்மாற்றத்துக்கு போன 12 சீசர்கள் ஆண்டவர் அழைத்தார். மீண்டும் திரும்ப வந்து யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் மீண்டும் மீன் பிடிக்க போன போது ஆண்டவர் மீண்டும் திரும்ப கூப்பிடுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் ஒருபோதும் மறக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில போன ஒவ்வொருவரும் ரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களும் அவர்களும் செய்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்த வேண்டும், சீசர்களை துன்பப்படுத்த வேண்டும், சீசர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நிதானித்து தமஸ்கு போகும்போது பவுலை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பவுலை மறக்கவில்லை. பவுல் நிமித்தமாக பெரிய ஒரு காரியங்கள் நடைபெற்றது. புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மறக்கவில்லை, 12 சீசர்கள் மறக்கவில்லை. நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவரையும் ஆண்டவர் மறக்காமல் அவர்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுதல் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலை வேளையில தேவன் உங்களை மறக்காமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2 காரியம், அவரை நம்பினவர்களை ஆண்டவர் மறப்பதில்லை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்குது? நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜன். நல்லா தெரிஞ்சுங்க, நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நம்ம ஆண்டவர் தேடி போல, ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்ம ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விலைக்கிரயமோ எதுவுமே நம்ம விலைக்கிரயமாக எதுவுமே நம்ம கொடுக்கல, பணம் பொருள் எதுவுமே கொடுக்கல. அவர் இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை விலைக்கிரயமாக அவருக்கென்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அத சொல்றார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் தேவரால் மறக்கப்படுவது என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை
தேவன் மேல் இருக்கட்டும். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனம். அவர் என்னை மறப்பதில்லை என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தலையில தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? கேட்ட வார்த்தையின் பிரகாரம், இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை, என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மை மறவாமல் இம்மட்டும் நடத்தினவர், மறக்காமல் நம்மை பாதுகாத்து நடத்தினவர் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. பரிசுத்தமுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தில் தலையில் தாழ்த்தி ஆண்டவரே, எங்களையும் மட்டுமே பாதுகாத்து நடத்த ஒரு தெய்வக்காக நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவு பகலு என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவு பகலு என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எபினேச நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து அப்பா இதுவரை நடத்தினீரே. சுவே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை இந்த காலை வேளையில்
ஒரு சமூகத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் தான் நம்பினவர்களை ஆண்டவர் மறப்பதில்லை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் மறப்பதில்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நாங்கள் ஒருபோதும் மறந்து போவதில்லை. நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் எங்கள் மத்தியில் இன்பற்றும் அசைவாடி இன்பற்றும் எங்களோடு பேசுகிறேன். ஒரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுதல் என்று சொன்னவர் ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களை ஆண்டவரே, நீர் ஒருபோதும் மறவாமல் இம்மட்டும் பாதுகாத்து நடத்தி இனிமேலும் நடத்துகிற ஒரு தெய்வக்காக நன்றி செலுத்தி உங்களை கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று சொன்ன பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.